நமக்கு ரொம்ப அவசியமான குட் கொலஸ்ட்ரால் தரும் மூஃபாவோட கார்டியா கடலெண்ணெய். கடவுளே, கார்த்திக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி அவன் சந்தோஷமா வாழணும். அந்த முடிவை நான் எடுத்துட்டேன். ஆனா அதுக்கு அவன் ஒத்துக்கணும். அவனோட மனசை நீதான்ப்பா எப்படியாவது மாத்தணும். முருகா. கார்த்திக், எங்கப்பா கிளம்பிட்ட? அது ஒரு அர்ஜென்ட் வேலைமா. அப்படி என்னப்பா அர்ஜென்ட் வேலை? அது வந்து என்னப்பா? என்ன வேலை? எங்க போற? வாக்கிங் போறேன். வாக்கிங்? வாக்கிங் போற மாதிரி தெரியலையே. காலங்காத்தால குடிக்க போற மாதிரி தெரியுது. உள்ள போ. மா, அதெல்லாம் இல்ல, என்ன விடுங்கம்மா. ஏன்பா, ஏன் இப்படி குடிச்சு குடிச்சு உன் உடம்ப கெடுத்துக்கிற? மரியாதையா உள்ள போ. மா, என்ன விட போறீங்களா இல்லையா? போ. டேய், சொன்னா கேளு. அண்ணா ப்ளீஸ்ண்ணே, தடுக்காதீங்க. கார்த்திக், வேண்டா கார்த்திக். இந்த குடியால தான் நீ பாய்சன் சாப்பிடுற அளவுக்கு போயிட்ட. உனக்கு ஏதாவதுனா என்ன ஆகுறது? நீ பேசாம ஒரு ரூமுக்கு போ. நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஐயோ இல்ல அண்ணி, உங்களுக்கு என் பிரச்சனை புரியாது. நான் போய் தான் ஆகணும். முடியாது. டேய், நீ என்ன முட்டாளாடா? நேத்து அவ்வளோ புத்தி சொன்னோம்ல, எல்லாத்தையும் கேட்டு காலங்காத்தாலே குடிக்க கிளம்பிக்கிட்டு இருக்க. வா, உள்ள போலாம். வா அண்ணா. வா. இல்லண்ணே, வா. என் மனசு படுற வேதனை உங்களுக்கு புரியாதுண்ணே. என்ன விடுங்கண்ணே, நான் போறேன். அப்படி என்ன வேதனை? இன்னும் அந்த அஞ்சலியை பத்தி நினைச்சிட்டு இருக்கியா? இங்க பாரு, அவளை விடு, நாங்க பாத்துக்கிறோம். அண்ணி, அவ என்ன விட மாட்டேங்கிறா. நைட் என்ன ஃபோன் பண்ணி அவ டென்ஷன் பண்றா. என்னது? என்னடா சொன்ன? அந்த ராட்சசி ஏன்டா உனக்கு ஃபோன் பண்றா? ஆமாமா, டெபிட் கார்டு கிரெடிட் கார்டுலாம் பிளாக் பண்ணிட்டோம்ல. நான் செலவுக்கு என்ன பண்ணுவேன்னு என்கிட்ட சண்டைக்கு வராமா. அடி பாவி. அவளையே வேணான்னு துரத்தியாச்சுல்ல, அவ செலவுக்கு நம்ம ஏன்டா காசு கொடுக்கணும்? அது நீ கேட்க வேண்டியதானே? கேட்டேனே. அதுக்கு மரியாதையா காசை கொடு, இல்லைன்னா டிவி சோஷியல் மீடியாலாம் கூப்பிட்டு என் பேரை நாரடிச்சிருவேன்னு சொல்றா. அடி பாவி. என்ன பண்றது? அவ பண்ண டென்ஷன்ல நைட்டு ஃபுல்லா தூக்கமே இல்ல. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன விடுங்களேன். என் வேதனையை மறக்கணும்னா நான் கொஞ்சமாவது குடிக்கணும். அப்பதான் என்னால முடியும். நான் போறேன். கார்த்திக், டேய் 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 டேய். அஞ்சலி ஃபோன் பண்ணா எடுக்காதுன்னு நாங்க எத்தனை வாட்டி சொன்னோம். அப்புறம் எதுக்கு அவ போன் அட்டென்ட் பண்ண? ஐயோ அண்ணி, தெரியாம அட்டன் பண்ணி தொலைச்சிட்டேன். அதை விடுங்க. பேசிட்டேன், இப்ப என்ன பண்றது? அவ பேசினதெல்லாம் தலை முழுக்க வின்னு வின்னு துடிச்சிட்டு இருக்கு. அதை கொஞ்சம் இறக்கி வச்சாதான் டென்ஷன் குறையும். புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். நான் போணும். டேய், குடிச்சிட்டா டென்ஷன் போயிடுமாடா? அஞ்சலி எல்லாம் ஒரு ஆளு, அவளுக்கு போய் நீ பயந்துட்டு இருக்க. ஏன் அவளுக்கு தான் இந்த டிவி மீடியா எல்லாம் தெரியுமா? நமக்கு தெரியாதா? அதே மீடியாவை வச்சு அஞ்சலி பண்ண ஃபோர்ஜரி எல்லாம் நம்ம சொன்னோம்னா அவ நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாத்தியா? அவ ஏதோ சொன்னாங்கிறதுக்காக இப்படி குடிச்சு ஒன்னை ஏன்டா அடிச்சுக்கிட்டு இருக்க? மரியாதையா உள்ள போ. முடியாதுண்ணே. ஏண்டா இப்படி குடிச்சிட்டே இருந்தா உன் வாழ்க்கை வீணா போயிடும்பா. வேண்டாப்பா, உள்ள போப்பா. கார்த்திக், சொன்னா கேளு. ஐயோ முடியாத நீ, தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க. கார்த்திக், சொன்னா கேளு. ஐயோ, உள்ள வா. என்னால முடியலமா. கார்த்திக், டேய், டேய், கார்த்திக். கார்த்திக், நில்லு கார்த்திக். இல்ல நீ, நான் இப்ப குடிச்சே ஆகணும். நான் கிளம்புறேன். குடிப்பா, தாராளமா குடி. நாங்க யாருமே எதுவுமே கேட்க மாட்டோம். உன் காசு, உன் உடம்பு, உன் உரிமை. உன்னை யார் தடுக்க முடியும்? நீ போய் நல்லா குடிச்சிட்டு வா. உனக்கு நாங்கெல்லாம் யாரு? ஜஸ்ட் அண்ணா, அண்ணி, அம்மா. எங்க பேச்செல்லாம் கேட்கணும்னு உனக்கு என்ன தலை விதியா? நீ ரொம்ப விவரம் தெரிஞ்சவன், என்ன வேணா பண்ணலாம்ப்பா. போப்பா போ, சந்தோஷமா குடி. ஆனா அதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்னு பாத்துட்டு போ. ஏய் இலக்கியா, என்ன இவ? டேய் கார்த்திக், கௌதம் வாங்க போலாம்.
ஏய் என்ன பண்ற நீ? என்ன இது? இல்ல அத்தை, நாங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் கார்த்திக் தான் எங்களை விடாம, அண்ணா அண்ணி நீங்க வீட்டுக்கு வந்தே ஆகணும், நீங்க இல்லாம வீடே சந்தோஷம் இல்லாம இருக்கு, வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருந்தான். இவன் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்துதான் நாங்க இங்க வந்தோம். ஆனா இப்ப அவன் எங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கலையே. இனிமே நாங்க இந்த வீட்ல இருந்து என்ன பிரயோஜனம்? நாங்க மறுபடியும் பழையபடி வெளியவே போயிடுறோம். ஆமாண்டா, நீ குடிச்சிட்டு இந்த வீட்டோட கௌரவத்தை நாசம் பண்ணிக்கிட்டு இருப்ப. இது பாரு, உன்னை அஞ்சலிங்கிற பாய்சன் கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா நீ இப்போ குடிங்கிற பாய்சன்ல விழுந்து உன்னை அழிச்சுக்கிட்டு இருக்க. நாங்களாம் இவ்வளவு சொல்றோமே, நீ எதையுமே கேட்காம உனக்கு குடி முக்கியமா போச்சு இல்ல? அப்படின்னா எங்க மேல என்ன மரியாதை வச்சிருக்க நீ? அண்ணா டேய், உனக்கு குடிதான் முக்கியம்னா நீ தாராளமா குடிச்சிட்டு போ. நான் அம்மாவை கூட்டிட்டு போறேன். நீ எப்படி வேணாலும் எவ்வளவு வேணாலும் தாராளமா குடிச்சு சந்தோஷமா இரு. நீ வா ஜானு, போலாம். ஆமாப்பா, என் புள்ளையோட வாழ்க்கை இப்படி நாசமா போறத என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. பெத்த வயிறு எரியுது. ஏண்டா, அந்த அஞ்சலி தானே தப்பு பண்ணா. அவளை பத்தி ஏன் நினைக்கிற? அவளை தூக்கி வீச வேண்டியது தானே. உன் வாழ்க்கைய பத்தி நினைக்க வேண்டியது தானே. இதெல்லாம் என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. வாங்க வாங்க போலாம், வாங்க. அம்மா அம்மா அம்மா, எங்கம்மா போறீங்க? பேசாதடா நீ. அண்ணி அண்ணி சொல்லுங்க அண்ணி. நீ பேசாம இரு கார்த்திக். அண்ணா அண்ணா நீங்களாவது சொல்லுங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. நீ போப்பா, நீ போய் ஜாலியா குடி போ. போ. அம்மா 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 என்ன மன்னிச்சிடுங்கம்மா ப்ளீஸ்மா. தயவு செஞ்சு போகாதீங்கம்மா. இனிமே நான் குடிக்க மாட்டேன். என்னை விட்டு போயிடாதீங்க. இந்த உலகத்துல நான் உயர்வா நினைக்கிறதே உங்களை தான். நீங்களே என்னை விட்டு போனா எப்படி? மா ப்ளீஸ்மா. அண்ணா சொன்னா கேளுங்கண்ணே. உங்களை விட்டு நான் எப்படி இருப்பேன்? எனக்கு நீங்க எல்லாம் தான் முக்கியம். இனிமே நான் பாட்டில கையால கூட தொட மாட்டேன். தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாதீங்க என்ன ப்ளீஸ்ண்ணே. உன்னை எப்படி நான் நம்ப முடியும்? இப்ப இப்படி சொல்லிட்டு நாளைக்கே குடிக்க போயிட்டேன்னா? ஐயோ அம்மா, நான் நிஜமா குடிக்க மாட்டேம்மா. சொன்னா கேளுங்கம்மா. நாங்க நம்பணும்னா நீ ஒரு விஷயம் பண்ணணும். சொல்லுங்க சொல்லுங்க, என்ன செய்யணும்? குடிக்க மாட்டேன்னு எங்க 3 பேர் மேலயும் அடிச்சு சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணுடா. சத்தியம் பண்ணுன்னு சொல்றேன்ல, சத்தியம் பண்ணு. டேய், என்ன யோசிக்கிற? அப்போ உன்னால குடிக்காம இருக்க முடியாது அதானே? ஐயோ அப்படியெல்லாம் இல்லைண்ணே. அப்போ 3 பேருக்கும் சத்தியம் பண்ணி கொடு. மா. சத்தியம் பண்ணு. பண்ணு. சத்தியமா இனிமே நான் குடிக்க மாட்டேன். ப்ளீஸ்மா நம்புங்கம்மா. அப்பா கடவுளே, இப்பதான் எனக்கு உயிரே வந்துச்சுப்பா. தேங்க்ஸ் கார்த்திக். டேய், இந்த சத்தியம் எங்க நல்லதுக்கு இல்ல, உன் நல்லதுக்கு. புரியுதா? புரியுதுண்ணே. போ. அப்பா கடவுளே, முருகா. ஐயோ இலக்கியா, தேங்க்ஸ்மா, ரொம்ப தேங்க்ஸ். நீ வீட்டை விட்டு போறேன்னு குண்டு தூக்கி போட்டல்ல, அதனாலதான் அவன் நின்னான். இல்லனா அவனை யாராலையும் தடுக்கவே முடியாது. அவன் குடிக்க மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணிருக்கான். ஆக்சுவலா நம்மளும் அப்படியே இருந்துடக்கூடாது. அவனை கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை விட ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? அஞ்சலி இனிமே அவன் கிட்ட பேசவே கூடாது. அதான் ரொம்ப முக்கியம். அத்தை, எனக்கு கார்த்திக் தடுக்கிறதுக்கு வேற வழி தெரியல, அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். பரவாயில்லம்மா, எப்படியோ என் மனசுல இருந்த பெரிய பாரத்தை இறக்கி வச்சுட்ட. கார்த்திக் இப்படியே இருந்தா எப்படியோ அவனோட வாழ்க்கை வீணா போயிடும்னு பயந்துகிட்டே இருந்தேன். இப்ப அந்த பயம் எனக்கு போயிடுச்சு. நம்ம கிட்ட சத்தியம் பண்ணிருக்கான்ல, இனிமே அவன் குடிக்க மாட்டான். அவனுக்கு நல்லபடியா இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சா அவனுக்கு குழந்தை குட்டி எல்லாம் பிறக்கும். அவனும் வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பான். அது எனக்கு போதும்பா, அது எனக்கு போதும். ஒரே ஃபேமிலி தான், ஆனா ஒரே ஃபேமிலி கிடையாது. இவளுக்கு டேஸ்ட் இல்லைன்னா வேஸ்ட்,
சாருக்கு டேஸ்டியா இருந்தா மட்டும் போதுமா, ஹெல்தியாவும் இருக்கணும். சமையல் சுவையா இருக்கணும், ஹெல்தியாவும் இருக்கணும். ரெண்டும் வேணும்னா ஒண்ணுதான். காடியா கடலெண்ணெய். வாசமா, சுவையா, ஹெல்தியா. காடியா கடலெண்ணெய் நமக்கு ரொம்ப அவசியமான குட் கொலஸ்ட்ரால் தரும் மூஃபாவோட. காடியா கடலெண்ணெய். ரெண்டும் வேணும்னா ஒண்ணுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.